நாம் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் 70 ரூபாய்க்கும் 60 ரூபாய்க்கும் பெட்ரோல் டீசலை நாம் விற்பனை செய்தோம். அப்போ கச்சா எண்ணெய் $120 விற்றுது. ஆனால் உள்நாட்டு வரியை குறைத்ததன் மூலமாக மன்மோகன் சிங் அவர்கள் குறைந்த விலைக்கு மக்களுக்கு அதை வழங்கினார். ஆனால் இன்றைக்கி என்னென்னா கச்சா எண்ணெய் விலை மிக 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 குறைந்து விட்டது. ஆனால் இவர்கள் 100 ரூபாய்க்கு விற்பனை செய்கிறார்கள். காரணம் என்னென்னா இவங்க வரியை குறைக்கல. நீங்கள் அவர் சொன்ன மாதிரி அந்த வரியை அவர்கள் குறைக்க மறுக்கிற காரணத்தினால 100 ரூபாய்க்கு இன்றைக்கு பெட்ரோலும் டீசலும் விற்பனை ஆகுது. இதை விட என்ன கொடுமைன்னா அது அரசுக்கு சொந்தமான ஆயில் கம்பெனிகளுக்கு அது செல்லவில்லை. தனியாருக்கு சொந்தமான ஆயில் கம்பெனிகளுக்கு பெருமளவில் அது போகிறது. அரசுக்கு ரொம்ப குறைவாக வருது, ஆனால் தனியாருக்கு மிக அதிகமாக போகிறது. இது இது எப்படி சொல்லலாம்னா பகல் கொள்ளை என்று சொல்லலாம். மக்களை இதைவிட சுரண்ட முடியாது, மக்களுக்கு இதைவிட துரோகம் செய்ய முடியாது. இவ்வளவு குறைந்த விலையில் கச்சா எண்ணெயை வாங்கி மிக அதிகமான விலைக்கு மக்களுக்கு, அதுவும் யார், நடுத்தர மக்களும் தொழிலாளர்களும் இப்பொழுது சிரமப்படுகிறார்கள். நீங்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடனே பெட்ரோலுக்கு 2 ரூபாய் வரியை குறைத்தார். ஏன்னா 2 வீலர் வச்சுருக்கிறவங்க ரொம்ப பேர் தொழிலாளிகளாக இருக்கிறார்கள். அதனால் என்னால் முடிந்த விலை குறைப்பை செய்கிறேன் என்று அவர் அந்த விலையை குறைத்தார். அதை கூட மோடி செய்யவில்லை. அதுதான் மோடிக்கும் மற்றவர்களுக்கும்